இப்போ நம்ம மோடி சர்க்காரை பற்றி பார்க்க போகிறோம். அரசியலை பற்றி பார்க்க போகிறோம். மோடி சர்க்காரை பற்றி பார்க்க போகிறோம். மோடி ஆட்சியில் வேலை இல்லாதவர் எண்ணிக்கை இதுக்கு முன்னாடி தொடக்க காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி 100ல் தொடக்க காலத்துல எல்லாம் இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா 100ல் 25% பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இளைஞர்களுக்கு, முதியோர்களுக்கு, மொத்த வேலை வாய்ப்பு இல்லாதவர் இளைஞர்களுக்கு, கொஞ்சம் குடும்பஸ்தர்களுக்கு எல்லாம் வேலை 25% பேர் வேலை வாய்ப்பு இல்லை. 75% பேருக்கு வேலை வாய்ப்பு, படித்தவர்கள் படிக்காதவர்களுக்கு எல்லாருக்கும் 75% வேலை வாய்ப்பு. அப்புறம் மற்றவர்கள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 80% வேலை வாய்ப்பு, மீதி 20% வேலை வாய்ப்பு இல்லை. அடுத்தது காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 60% பேருக்கு வேலை வாய்ப்பு, 40% பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் மோடி ஆட்சியை கொண்டு வந்தாங்க மக்கள். அதில் பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ உள்ள நிலைமையில் பார்த்தீங்கன்னா கழுதை தெரிஞ்சு கட்டுறமான கதையா 40% பேருக்கு தான் வேலை வாய்ப்பு. அத்தனை இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. 60% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. 60% குடும்பஸ்தர்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இல்லை. 40% தான் வேலை செய்கிறாங்க, 60% வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிலவரம் சொல்லுது. அதே மாதிரி வறியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தொடக்க காலத்தில் 75% நல்ல நிலைமையில் இருந்தாங்க, 25% வறியவர்களாக இருந்தாங்க. வறியவர்கள்னா வீடு இல்லாதவர்கள், அன்னாட சாப்பாடு இல்லாதவர்கள், 3 வேளை சாப்பாடு சாப்பிடாம 2 வேளையோ 1 வேளையோ சாப்பிட்டுட்டு வீடு இல்லாதவர்களாக இருந்தாங்க. தெருவில் படுத்துக்கிறது, தங்க குடும்பத்தோட தெருவில் படுத்துக்கிறது, அப்படி வாழ்ந்தவங்கள அந்த பிச்சைக்காரவங்கள வறியவர்கள். அது எத்தனை சதவீதம்? 25% இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக என்னாச்சுன்னா அந்த வறுமையை ஒழித்து, பிற்பட்ட வறுமையை ஒழித்து 20% ஆக்குனாங்க. 20% தான் கொண்டு வந்தாங்க. அடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில் அது 30% உயர்ந்துச்சு. அடுத்தது மோடி ஆட்சியில் வந்துச்சுன்னா நல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ வந்துச்சு அதே தான் கழுதை தெரிஞ்சு கட்டுறமான கதையா. இப்போ இருக்கிற நிலைமை என்னன்னா 30% பேருக்கு தான் வீடோ வாசலோ இருக்கிறது மாதிரி இருக்குது. மிச்சம் எல்லாமே கட்சிக்காரவங்களுடைய வீடும் அரசியல்வாதிகளுடைய வீடும் தான் இருக்குது. 70% சொந்த வீடு கிடையாது. இது யதார்த்தமான உண்மை. இந்தியாவில் சேர்ந்து 70% பேருக்கு சொந்த வீடு கிடையாது, சொந்த நிலம் கிடையாது. அவர்கள் எல்லாமே வாடகை வீட்டில் தான் தங்கியிருக்காங்க, வெளியே தெரியாது. ஆனால் வீட்டில் தங்கியிருக்காங்க. இதில் 35% பேர், தொடக்கத்தில் 25% சொன்னோம்ல, இப்போ 35% பேர் தெருவில் படுத்து கிடக்குறாங்க தங்களுடைய குடும்பத்தில், வறியவர்களா. ஆனால் மிடில் கிளாஸாக வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறவங்க மொத்தம் 70% பேர். மொத்தம் 70% பேரில் 35% பேர் வறியவர்கள், வெளியே குடும்பத்தில் படுத்திருக்காங்க. மீதி 30% பேர்கள் வீடு வாசலோடு இருக்காங்க. அவங்க யாருன்னா ஆதரவாளர்கள், கட்சியில் தலைவர்களாக இருக்கிறவங்க, கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க, சினிமா ஸ்டார்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், அப்புறம் பாடகர்கள், இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் இவங்க இருக்காங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்மேன்ஸ், இவங்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி வருமான வரி கட்டுதல், தொடக்க காலத்தில் வருமான வரி கட்டுதல் எப்படி இருந்துச்சுன்னா வருமான வரி கட்டுறது என்ன எப்படி இருந்துச்சுன்னா தொடக்க காலத்தில் 25% வருமான வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரு காலத்தில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நேரு தன்னுடைய கடைசி காலத்தில் 35% கட்டுங்க, ஏன்னா அதுதான் நாட்டுக்கு நன்மையானது, ஏன்னா நாட்டை மேல் நோக்கி கொண்டு வரணும்னு ஆசையில் அப்படி சொன்னாப்புல. ஆனால் மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது திரும்பவும் நேரு தன்னுடைய கடைசி காலத்தில் 25% கட்டினாலே போதும், ஏன்னா நாடு தான் முக்கியம், நாடு வளர்ச்சி 2வது தான், நாட்டு மக்கள் நலன் தான் முக்கியம்னு எழுதி வச்சுட்டு போனார். ஆனால் இந்திரா காந்தி பீரியடில் அதை நடைமுறைப்படுத்த முடியல, 35% திசையை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்னாச்சுன்னா 40% வருமான வரி கட்டுங்கன்னு சொன்னாங்க. மக்களால் ரொம்ப முடியாமல் போச்சு, நிறைய பேர் ஏழ்மைப்பட்டு போனாங்க. பிஸ்னஸ்மேன்ஸும் தன்னுழைப்பால் மேலே வந்தவங்களும் தனியாக சுயமாக தொழில் செய்கிறவங்களும் மட்டும்தான் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களும் பல பேர் அடிபட்டு போனாங்க. வேலை செய்கிற கூலி வேலைக்கு, அதாவது அடுத்தவங்க கிட்ட வேலை குறைக்க நிலைமைக்கு வந்தாங்க. வெளி மாநிலங்கள்லேருந்து, வெளிநாடுகள்லேருந்து பிஸ்னஸ் கம்பெனிஸ் வந்துச்சு, தொழில் தொடங்கிச்சு, அவங்கக்கிட்ட வேலைக்கு போகிற நிலைமை வந்துச்சு, சுய தொழில்கள் ஒழிஞ்சிச்சு. இப்படி நம்ம நாடு இப்போ அடிமைப்பட்ட நாடாக மாறிச்சு. அடுத்தது வந்தது மோடி சர்க்கார் வந்துச்சு, ஆட்சி ஆழிஞ்சு நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சு, அது ஷோ தான், அது கழுதை தெரிஞ்சு கட்டுறதுமான கதையா. இப்போ 30% தான், அதாவது 30% நீங்கள் எடுத்துக்கலாம். 70% வருமான வரி, 70% வருமானம் யாருக்கு? சாதாரண பாமரர்களுக்கு 70% வருமான வரி புதுசாக போட்டிருக்காங்க, ரூல்ஸ் வரப்போகுது. ஆனால் இப்போ நடைமுறையில் இருக்கிறது
37% வருமான வரி இல்லை, 57% வருமான வரி. அப்போ நமக்கு லாபமாக கிடைக்கும், நம்ம சம்பாத்தியத்தில் கிடைக்க வேண்டிய, நமக்கு வர வேண்டிய தொகை எத்தனை பார்த்தாச்சுன்னா 43% நமக்கு, 57% வர அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டியது. இப்படி தான் மாறிட்டு இருக்கு. சரி, இது அரசியல். அரசியலை பற்றி நம்ம தெரிஞ்சிடணும். இப்போ பொது வாழ்க்கையில் பார்ப்போம். அதாவது பொது வாழ்க்கையில் பார்ப்போம். மோடி வெளிநாட்டுக்கு ஏசி ஃப்ளைட்டில் போயிட்டு ஏசி காரில், அங்கே உள்ள ஏசி காரில் ட்ராவல் பண்ணுறாரு. அங்கே உள்ள நடனங்களெல்லாம் ரசிக்கிறாரு. நம்மளுடைய மக்கள், அதாவது மக்கள்கிட்ட வெயிலில் அந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஏழை மக்களோட சேரில் கால் வச்சுட்டு பா பா ட்ரூ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களோட வேர்வையோட அந்த வேர்வை வலிஞ்சிட்டு ஒரு நாளாவது வர மாட்டாங்களா? ஏழை விவசாயிகள் கேள்வி கேட்குறாங்க, இதெல்லாம் எனக்கு வேலையா? இதெல்லாம் எனக்கு வேலையா? வெளிநாட்டு மக்களுடைய வாழ்வை அறிஞ்சிக்கிறனும், நம்ம நாட்டுக்கு சொல்லணும். எப்போ சொல்லணும்? கட்சி மீட்டிங் போது கட்சி, அதாவது பொதுமக்களை எல்லாம் கூட்டி வச்சு மஞ்சள் பூவா தூவுறேன்னு அப்போ சொல்லணும். டாட்டா கட்டுறேன் அந்த நேரத்தில் நான் பேசச்சில நான் சொல்லணும். அதெல்லாம் ஒரு வேலை அரசாங்கம் செய்கிறாரு. சரி, நான் உங்கள் மிஸ்ஸட். அரசியலை பற்றி ரொம்ப பேசக்கூடாது, அது தப்பாயிரும். நான் கொஞ்சமாக பேசிக்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸட்.